ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லாம் இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு கேகேஆர் வெஸ் பஞ்சாப்க்கு. ஸோ ஸோ நம்ம ஸ்ட்ரைட் அவே நெக்ஸ்ட் கேம் போகலாம். மும்பை வெஸ் ராஜஸ்தான் ராயல். அந்த நாளைக்கு வந்து கவுகாத்தியில் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த இதில் வந்து 8-8 பார்த்தீங்கன்னா மும்பை வெஸ் ராஜஸ்தான் வந்து மும்பை 16-14 மும்பை லீட்ஸ் இந்த 8-8ல. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஒரு கிராக்கிங் கேமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அகெயின் தெர் இஸ் சான்சஸ் ஆஃப் ரெயினும் போட்டிருக்காங்க, ஃபோர்காஸ்ட் படி ரெயின் இருக்கு. அண்ட் கவுகாத்தியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா த ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் ஆல்மோஸ்ட் 170, 165 to 170 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ த 170 வந்து ஒரு பார் ஸ்கோராக இருக்கும். அபோவ் 185 இட் வில் பி வின்னிங் டோட்டலாக இருக்க சான்சஸ் இருக்கு. கவுகாத்தியில் 185 190 போஸ்ட் பண்ணாலே வந்து ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்கும். அண்ட் ஓவர் கேட்ச் கண்டிஷன்ஸில் வந்து ஸோ இட் வில் ஹெல்ப் த ஃபேஸ் bowlers இனிஷியலாக பொறுத்த வரையும். ஸோ ஐ திங்க் பவர் பிளே இஸ் வெரி க்ரூஷியல். whichever the team bat first they have to get அந்த பவர் பிளேல தான் ரன் வரும், பிளஸ் விக்கெட்டும் போக சான்ஸ் இருக்கு. ஸோ தே ஹேவ் டு ஸ்கோர் 60 runs இந்த அந்த ஒரு பவர் பிளே ரீஜன்ல. ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ வில் ஸ்ட்ரைட் அவே கோகுல் வெல்கம். ஸ்ட்ரைட் அவே நம்ம வந்து பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசலாமா? பிளேயிங் 12. ஆமாம். ஸோ இப்போ மும்பைக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் கேம் டிசியோட வந்துட்டு இட் வாஸ் ஈவன் தோ அது டிசியோட ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும் ஒரு பெரிய அப்செட் தான் அவங்களுக்கு. அவங்களோட கேம்பெயின் வந்துட்டு அன்லைக்லியாக ஒரு வின்னோட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு இட்ஸ் வெரி அன்யூஷுவல் ஃபார் மும்பை டு லூஸ் தட் மொமெண்டம். பட் ஆனால் தே லுக் டு வின் திஸ் அவே கேம் அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் ஆல்சோ வந்துட்டு அவங்க ஒரு நல்ல கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மும்பை கூட வந்து இட் குட் மேபி பி தேர் ஃபர்ஸ்ட் டிஃபீட் ஆர் மே நாட். அவங்க வந்து விக்டோரியஸாக கூட வரலாம். ஸோ அப்படி இந்த இதில் பார்க்கும்போது என்னோட மும்பையில் வந்துட்டு ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் லாஸ்ட் கேமுக்கு வந்து ட்ரெண்ட் போல்ட்டை வந்துட்டு அவங்க இக்னோர் பண்ணது. ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா வந்துட்டு டியூ டு இன்ஜுரி கன்சர்ன் அவர் இல்லை போன கேமுக்கு. பட் ஆனால் ட்ரெண்ட் போலை இக்னோர் பண்ணது வந்து ஆஃப்டர் ஹேவிங் சச் அ கிரேட் ஃபர்ஸ்ட் கேம் அவருக்கு வந்து இந்த போன கேமை இக்னோர் பண்ணது ஐ வாஸ் பிட் சர்ப்ரைஸ். ஸோ ஐ பிரிங் Trent Bolt back into the 11. So என்னோட playing 11 வந்துட்டு will be in this order. So Rickleton, Rohit Sharma opening, Tilak Verma, Kai, Namandir, Hardik Pandya, Sherfane, Rutherford. So very strong batting order. And I'll also include Will Jacks, Thakur, Bumrah, Bolt. So என்னோட இருக்கிற ஒரே ஸ்பின்னர் வந்துட்டு will be in my will be my 12th player, that is my impact player, Mayank Markande. ஸோ இதுதான் என்னோட இது. அண்ட் நான் வந்து ஒரே ஃபுல் டைம் ஸ்பின்னர். ஸோ ஜாக்ஸை வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் 6 overs டு கெட் தட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவுட். ஏன்னா போத் யங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி வந்துட்டு அவங்களுக்கு போலிங்கே வந்துட்டு ஜாக்ஸை நான் வச்சுப்பேன் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். இஸ் தி ஒன்லி ஆஃப் ஸ்பின்னர் இந்த டீம். அண்ட் என்னோட மயங்க் மார்க்கண்டே வில் பி மை இம்பாக்ட் player. இதுதான் என்ன. And I'm bringing Sky back into the playing 11. Hardik also if he's fit, provided this all considering Hardik is fit. The Sky போன கேம் கேப்டன் பண்ணாரு. So this my playing level is on the basis that Hardik is fit and some reports அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. So இதுதான் என்னோட playing 12 combination for Mumbai. ஸோ யுவர் சேஞ்ச் பேசிக்லி வந்து நீ வந்து ட்ரெண்ட் போல்ட், ஹர்திக் பாண்டியா உள்ள கொண்டு வர அண்ட் வில் ஜாக்சன் கொண்டு வரையா? 3 members கொண்டு வரேன் instead of சாண்ட்னருக்கு பதிலா வில் ஜாக்சன் கொண்டு வரேன். அண்ட் ட்ரெண்ட் போல்ட்ட உள்ள கொண்டு வரேன் இன்ஸ்டெட் ஆஃப் பாஷ் நினைக்கிறேன். ஐ திங்க் கார்பின் பாஷ். ஓகே. அண்ட் ஹர்திக் பாண்டியா இன்ஸ்டெட் ஆஃப் தீபக் சார். ஆமா. ஸோ ஐ ஹவ் பேக்ட் மை பேட்டிங் ஃபுல்லி. அண்ட் எனக்கு வந்துட்டு ஐ ஹாவ் இப்போ ஹர்திக் பாண்டியாவும் போலிங் போடுவாரு, மயங்க் மார்க்கண்டே, ஜாக்ஸ், டாக்கூர், போல்ட், பும்ரா. ஸோ வித் போல்ட் அண்ட் பும்ரா ஐ ஹாவ் தட் you can start with Will Jacks, and Will Jacks வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்லயும் போடலாம். பட் வித் போல்ட் அண்ட் பும்ரா ஐ பொட்டன்ஷியலி ஹாவ் 8 overs of 6 runs per over. இந்த கிரவுண்ட்ல இட்ஸ் நாட் ஒரு 200+ அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கோர் பண்ற கிரவுண்ட் கிடையாது. அண்ட் ஹிஸ்டரி ஹஸ் ஷோன் தட் போன கேம் சிஎஸ்கே கேம்ல வந்துட்டு அகைன் சிஎஸ்கேயோட பேட்டிங் வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்து ஆர்ஆர் வந்து 12 ஓவர்ஸ்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க அந்த இதை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்ஆர் ஹேவ் தட் ஃபயர் பவர். ஸோ அதுக்காகவே வந்துட்டு ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் கெட்டிங் தோஸ் 2 ஓப்பனிங். அண்ட் ஹிட்மேர் வேற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. அது தவிர அவங்களுக்கு ஜடேஜா தான் லெஃப்ட் ஹேண்டர், தட் இஸ் தேர். ஸோ சி அப்படி பார்க்கும்போது சாண்ட்னர் இஸ் ஆல்சோ கிரேட் ஆப்ஷன். இப்போ வில் ஜாக்ஸுக்கு பதிலா சாண்ட்னர் கொண்டு வரலாம். பட் ஜாக்ஸ் இஸ் அ பெட்டர் பேட்ஸ்மேன் தேன் சாண்ட்னர். ஸோ அப்படி இருக்கும்போது தே ஹேவ் ஈக்குவலி இப்போ வைபவ், ஜெய்ஸ்வால், ஹிட்மயர், அண்ட் தே ஹேவ் ரயன் பராக், துருவ் ஜுரேல், தர்ஷன் ஷனகா ஐ திங்க் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அதை தவிர ஜடேஜா. ஸோ தேர் ஈக்குவலி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு ஈக்குவலா. ஐ திங்க் ஃபெரேரா தான் கண்டினியூ பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் இதுதான் ஆப்ஷன்.
ஃபைன். நீ சொல்ற பாயிண்ட் வந்து ஐ அக்ரி ஆன் ட்ரெண்ட் போல்ட் கேஸ் பொறுத்த வரையும். பட் ஆனா என்ன சொன்னாங்கன்னா, வாட் மும்பை எஸ் மும்பை மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, there is a tactical change we bring கார்வின் போஷ். போன மேட்ச்ல வந்து அடிக் பாண்டியா இல்ல, ஸோ அடிக் பாண்டியாக்கு பதிலா தே பிரிங் ஒரு ட்ரெண்ட் போல்ட்டும் இல்லாதனால போத் பவர் பிளே ஆப்ஷன்ஸ்க்காக வந்து இவர் தீபக் சாகரை உள்ள கொண்டு வந்தாங்க போன மேட்ச்ல. வாட் என்ன சொல்லுதுன்னா, இப்ப ரீசெண்ட் டைத்துல என்ன ஆகுதுன்னா, ட்ரெண்ட் போல்ட் ஹஸ் நாட் பீன் எஃபெக்டிவ் இன் இஸ் பவர் பிளே. அதுதான் சின்ஸ் 2025லேருந்து ட்ரெண்ட் போல்டோட பவர் பிளேல வந்து இஸ் நாட் பிக்கிங் த விக்கெட். அது ஒரு கன்சர்ன். அண்ட் இஸ் எக்கானமி ஆல்சோ இன்க்ரீஸ் டு 8.65. ட்ரெண்ட் போல்ட் வந்து இஸ் நோ லாங்கர் ஏ பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற ஒரு இது வந்திருக்கு இப்ப. ஸோ அந்த ஒரு கன்சர்னால தான் வந்து தே ஸ்ட்ராட்டஜிக்கலி வென்ட் ஃபார் கார்வின் போஷ். வந்து இஸ் பெட்டர் இன் டெத் ஓவர். அவரோட வந்து ஃபுல் லைக் அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு. பிளஸ் அகைன் பால் ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒய்டர் லைன்ல ஆப்ரேட் பண்றாரு. இவரை பொறுத்த வரையும் கார்வின் போஷை பொறுத்த வரையும் லைக் ஈவன் 8.65 என்னமோ தான் வச்சிருக்காரு டெத் ஓவர்ஸ்ல பொறுத்த வரையும் கார்வின் போஷ். அந்த ஒரு காரணத்தினால போனாங்க. பட் இட் டசன்ட் ஒர்க் அவுட். என்ன ஒரு ரீசன்னா, ட்ரெண்ட் போல்ட் வந்து என்ன இஸ் கிரியேட்டிங் லெஃப்ட் ஆர்மர். இஃப் இட் கண்டிஷன்ஸ் அசிஸ்ட் ஆச்சுன்னா இவரும் வந்து பவர் பிளேல ஒர்க் அவுட் ஆக முடியும். என்ன ஆயிடுச்சுன்னா, சோஃபார் வந்து ஒரு சின்ஸ் 2025லேருந்து ட்ரெண்ட் போல்ட் கிட்ட நம்ம என்ன பார்க்கணும்னா, இஸ் பிகம் டூ டிஃபென்சிவ். இஸ் மோர் ஒர்க் ரிலையிங் ஆன் டிஃபென்சிவ் லைன்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, மோர் ஆன் யாக்கர்ல போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அவர் வந்து நீ நீ நல்லா யோசிச்சு பார்த்தனா, ட்ரெண்ட் போல்ட் வந்து பவர் பிளேல வந்து அதிகமா ஓவர்ஸ் கொடுக்கவே இல்லை. ஏர்லியர் தே யூஸ் டு கிவ் 3 overs and 12th over கம்ப்ளீட் பண்ணி போற மாதிரி இருக்கும் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரையும். நவடேஸ் இஸ் bowling just they are not giving more overs in power play. அண்ட் டெத் ஓவர்ஸ்லயும் யாக்கர் ட்ரை பண்ணிருக்காரு, அதுவும் ரன் போயிருது. என்னன்னா சம்டைம்ஸ் யாக்கர் மிஸ்ஸிங் அவுட், ஃபிளாட் இது விக்கெட் கண்டிஷன்ஸ், பால் வெட்டா வருது, லைக் டியூ இம்பாக்ட்னால பால் மிஸ் ஆகி ஃபுல் டாஸ் ஆகும் மாறுது. ஸோ இட் ஹாஸ் பின் பனிஷ்ட் ஆல்சோ. அந்த பால் எல்லாமே அந்த ஒரு கன்சர்ன் இருக்கு. பட் whatever said done, he's a quality bowler. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரையும் I would still pick because he has a very good matchup against ஜெய்ஸ்வால் பொறுத்த வரையும். போத் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது either you have to bring ட்ரெண்ட் போல்ட் or you have to bring the அஸ்வினி குமார். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் இல்லாம யூ ஷுட் நாட் கோ. நம்ம என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம் போன மேட்ச் இதுலயே பார்த்ததுல. அண்ட் தீபக் சாகரும் இஸ் ஆல்சோ நாட் ஹேவிங் அ கிரேட் ரெக்கார்ட் பவர் பிளேல சின்ஸ் 2025. சாகர் வந்து இவரோட மோசமா இருக்கு, தீபக் சாகர் வந்து இவரோட மோசமா இருக்காரு ட்ரெண்ட் போல்ட்டை விட. இஸ் கிவிங் மோர் ரன்ஸ் ஆக்சுவலா சகாரை பொறுத்த வரையும். அதனால அந்த விக்கெட்டும் அவர் அதிகமா எடுக்கிறதும் இல்லை. இஸ் 8.8 போயிட்டு இருக்கு சகர். எவரி 4 balls அவர் பவுண்டரி கொடுத்துட்டு இருக்காரு தீபக் சாகரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து ஹார்திக் பாண்டியா வில் டைரக்ட்லி ரீப்ளேஸ் தீபக் சாகர். ஐ வில் டெஃபினெட்லி கோ. நீங்க என்ன நீ சொன்னதுதான், நான் வந்து ட்ரெண்ட் போல்ட்டை கொண்டு வருவேன் பிகாஸ் ஆஃப் த டாக்டிக்ஸ். அண்ட் இனிஷியலா ஆஃபர் பண்ணும் இந்த கண்டிஷன்ஸ்ல. கவுகாத்தையை பொறுத்த வரைக்கும் ஓவர் கேஷ் கண்டிஷன் இருக்கும்போது போல்ட் I feel you will love that condition. Ideally, I will pick Trent Bolt. அந்த இதுக்காக மேட்ச்அப்ஸ்னால ஒரு ரீசன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னன்னா, பும்ரா ப்ளீஸ் ட்ரை டு கிவ் இந்த ஸ்டார்டிங் இட் செல்ஃப். பவர் பிளேல அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுங்க. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பவர் பிளே வந்து இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஓவர் கொடுக்கறது வந்து எனக்கு புரியல. அதுவும் 4th ஓவர்ல அப்ப கொடுக்கறதுல வந்து யூஸே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் வாட் எ குவாலிட்டி ஃபார்ம்ல இருக்காங்க. சிம்ரன் சாரி இவர் ஜெய்ஸ்வாலும் சரி, வைபவ் சூரியவன்ஷும் சரி, தே கேன் டூ த டேமேஜ் லிட்டரலி. அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கும்போது நம்மளே பார்த்தோம். ஈவன் அந்த ஓவர் கிளாஷ் கண்டிஷன்ல ஜெய்ஸ்வால் அந்த சைட் ஸ்ட்ரகிள் ஆனாலும் வைபவ் சூரியவன்ஷி போலன்னு பொழந்தாரு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச்லயுமே இந்த சேம் கண்டிஷன்ஸை பொறுத்த வரையும். ஸோ அதான் ஐ திங்க் பும்ரா இஸ் வெரி குரூஷியல். அண்ட் பும்ரா அகைன்ஸ்ட் சிம்ரன் இட்மேர் சூப்பர் மேட்ச்அப்ஸ் இருக்கு. ஸோ லிட்டரலி வந்து அந்த பும்ரா கார்டு வந்து அகைன் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஹார்திக் பாண்டியாவும் உள்ள சிப்பின் பண்ணலாம். சோ தே ஹேவ் ஷார்துல் தாக்கூர். சோ கோல்டன் ஆர்ம் இருக்கு அவருக்கு. அவங்க வந்து ஷர்துல் தாக்கூர் 2 ஓவர், பும்ரா ஈவன் 1 ஓவர் போட்டாலும் ஹார்திக் பாண்டியா 1 ஓவர், போல்ட் 1 ஓவர் இல்ல 2 ஓவர்ஸ் இந்த பவர் பிளே விச் எவர் அவங்க வந்து தே ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். அண்ட் ஐ ஆல்சோ எனக்கு வந்து பில் ஜாக்ஸ் ஆடணும் பிகாஸ் அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர், அது ஒரு இது. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ராஜஸ்தானோட போலிங்கும் is very strong. அவர் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா இல்ல கரெக்ட். நீ சொல்ற பாத்தியா வில் ஜாக்ஸ் தேவைன்னு சொன்ன பாத்தியா ஒரு பாயிண்ட். அது நானும் ஒத்துக்கிறேன். என்ன காரணம்னா வில் ஜாக்ஸோட பினிஷிங் ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மும்பை வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட பினிஷிங் வந்து சரியாவே பண்ணவே இல்லை. Ideally they should have got 180 but they missed.
ஒரு 20 ரன் ஷார்ட் ஆயிடுச்சு, ஃபினிஷிங் பண்ண முடியாம போயிருக்கு. அண்ட் அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன பாக்குறேன்னா, சூரியகுமார் யாதவ் ஈவன் தோ இஸ் ஸ்கோர்ட் ரன்ஸ் 35 பால்ஸ், பட் அவரோட லிட்டரலா வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்தாலே வந்து ஜஸ்ட் அவருக்கு ஒரு பவுண்டரி ஸ்கோரிங் ஆப்ஷனா ஸ்வீப் மட்டும் தான் இருக்கு. ஸ்வீப்புக்கும் வந்து அவருக்கு வந்து கரெக்டான ஃபீல்ட் செட்டப் வச்சிருந்தாங்க. டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்லயா டீப் ஃபார்வர்ட் ஸ்கொயர் லெக்ல ஆல் கரெக்டா வச்சு இது பண்ணாங்கன்னா, ஆப்ரேட் பண்ணாங்கன்னா, லிட்டரலா அவருக்கு ஆப்ஷனே இல்ல. இஸ் நாட் ட்ரஸ்டிங் இஸ் இது என்ன சொல்லுது, அந்த வெயிட் டிரான்ஸ்ஃபர் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது while playing டவுன் டவுன் டெரிட்டரிஸ்ல வில ஆடுறதுக்கு. அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸும் இல்ல, மோர் ஆன் ப்ரீ மெடிடேட்டிவா தான் இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய கன்சர்னாவும் இருக்கு ஆக்சுவலா பார்த்தா. அந்த ஒரு காரணத்தினால நான் என்ன அடிக்ட் பாண்டியா வருது ஒரு பூஸ்ட் அப் தான் டுவர்ட்ஸ் டெத்ல. அண்ட் வில் ஜாக்ஸும் வந்து ஒரு ஆட் அப் பண்ணுவாரு. சாண்ட்னர் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பேக்கப்புக்கான ஒரு இது இருக்கும் என்னை பொறுத்த வரையும். இது பிகாஸ் அவங்களோட போலிங் லைனப் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் போலிங் போடுறாங்கன்னா விச் எவர் மும்பை சூஸ் பேட் ஆர் வந்துட்டு இஃப் ராஜஸ்தான் இஸ் சூசிங் டு போல், ஐ டோன்ட் திங்க் மும்பை வில் பி ஏபிள் டு ஸ்கோர் ஃபார் 200. ஏன்னா அவங்களோட ஆர்ஆரோட போலிங் லைனப் இஸ் வெரி நைஸ். அண்ட் ஈவன் அவங்க ஸ்கோர் அடிச்சாலும் போன கேம் அந்த ஜிடில வந்துட்டு தே பேட்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேவர் ஏபிள் டு டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் ஜிடியோட பேட்டிங்ல தேவர் ஏபிள் டு டிஃபெண்ட். ஐ ஃபீல் ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் போலிங் is very well capable of defending that kind of total. அவங்க ஒரு 200 210 இல்ல ஈவன் 190 இது பண்ணாங்கனோ they have the enough teeth in their bowling to defend it. So because அவங்களோட ரவி பிஷ்னாய் ஆயிட்டும், நாண்ட்ரே பர்கர் ஓப்பனிங் ஸ்மெல்லா இருக்கட்டும், ஈவன் இது சந்தீப் சர்மா அண்ட் அவரோட பிஷ்னாய் வந்துட்டு அவர் 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு போன இதுல. ஸோ அப்படி ஈவன் தோ இவன் ஃபார் லிட்டில் பிட் ஆஃப் ரன்ஸ் 40 ஆட் ரன்ஸ் போயிருக்காரு, பட் he took 4 wickets. ஸோ அண்ட் ஜெஃப்ரா ஆர்ச்சரோட lightning speed. So இதெல்லாம் வச்சுட்டு I feel Rajasthan bowling lineup have that firepower. So all these reasons நம்ம டைரக்டா வந்துட்டு வில் நம்ம மேபி ராஜஸ்தானோட பிளேயிங் 11 போயிடலாம். சரி, நீ சொன்ன போலாம். ராஜஸ்தானோட போலிங் பத்தி நீ பேசின கரெக்ட். ஏன்னா நாண்ட்ரே பர்கரும் அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மாவா இருக்கணும், இல்ல சந்தீப் சர்மா as a great tactics against லைக் மேட்ச் ஆஃப் வைஸ் வந்து ரோஹித் சர்மாவோட சந்தீப் சர்மா வந்து டாக்டிக்கலா பெட்டரா இருக்காரு அந்த இது. பட் ரவி பிஷ்னாய்க்கு வந்து மும்பை பிளேயர்ஸ் கையா இருக்கட்டும், அட்டிக் பாண்டியாவா இருக்கட்டும், தே ஹேவ் வெரி குட் நம்பர்ஸ் வித் தம். ரியான் ரிக்கல்டன் அகேன்ஸ்ட் நாண்ட்ரே பர்கர் எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்ட் அவர்கிட்ட பொறுத்த வரையும். ஸோ ஐ ஃபீல் தட் வந்து ஒரு மிக்ஸ் அப் பிளாயா இருக்கு. ஈவன் ராஜஸ்தான் பவுலர்ஸ் கிட்ட இருந்தும் நல்ல ஒரு இது இருக்கு, மேட்ச் அப் வைஸும் இருக்கு. அதே சேம் டைம் மும்பை பேட்டர்ஸ்கிட்டையும் இருக்கு. லைக் போத் ஆர் ஈக்குவலியா தான் இருக்கு இந்த இதை பொறுத்தவரையும். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹூவர் கம்ஸ் பெட்டர். அந்த ஒரு இது நம்ம பார்த்தாகணும். வில் கோ ஸ்ட்ரைட் அவே டு த ராஜஸ்தான் பிளேயிங் காம்பினேஷன்ஸ் பத்தி நம்ம பேசலாம். யா So Rajasthan are coming from a great win against Gujarat Titans போன கேம்ல. அண்ட் அவங்களோட இது ஓவரால் அவங்களோட they had a brilliant game. ஸோ என்னோட பிளேயிங் 11 என்னன்னா ஐ வாண்ட் மேக் எனி சேஞ்சஸ். அவங்க வந்து போன வாட்டி டானவன் ஃபெரேராவை இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே சூப்பரா அந்த கடைசி ஒரு லாஸ்ட் 18th 19th வந்துடலாம் அந்த ஒவ்வொரு செமையா போட்டாரு. யாக்கர்ஸ்லாம் செமையா சொருக்குனாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஐ வில் நாட் மேக் எனி சேஞ்சஸ் ஃப்ரம் த லாஸ்ட் டீம். ஸோ பேசிக்லி டானவன் ஃபெரேரா வித் த இம்பாக்ட் பிளேயர், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, த்ருவ் ஜுரேல், ரியன் பராக், ஷிம்ரான் ஹிட்மயர், ஜடேஜா, ஆர்ச்சர், பர்கர், சந்தீப் சர்மா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. அண்ட் டானவன் ஃபெரேரா இஸ் மை இம்பாக்ட் பிளேயர். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 12 இருக்கும். ஐ திங்க் மோர் ஓவர் அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணா தர்ஷன் ஷனக்கா வர சான்ஸ் இருக்கு. பட் அகைன் டொனோவன் ஃபெரேராக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. துஷார் தேஷ்பாண்டே எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால ஐ திங்க் ஐ டோன்ட் ஃபீல் எனி சேஞ்சஸ் தே வில் மேக் இட் இவங்களை பொறுத்த வரையும். பட் அவங்களுக்கு என்ன பெரிய கன்சர்ன்னா த டெத் ஓவர். இவங்களோட இதை பொறுத்த வரையும் ஜஸ்ட் தே மேட் எ வெரி குட். போன மேட்சே பார்த்தா லாஸ்ட் 10 overs ஜஸ்ட் ஸ்கோர் 50 runs. தே ஷுட் ஹவ் ஐடியலி அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கணும். 50 for 3. அவங்களோட டெத் மிடில் ஆர்டர் பேட்டர், லோயர் மிடில் ஆர்டர் பேட்டர் அந்த ஃபினிஷிங் ரோல்ல தான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஒரு பிக் கன்சர்ன் இருக்கு அங்க. ஸோ அதை வந்து அகைன் வெரி குட் பவுலர், வேர்ல்டு கிளாஸ் பவுலர் பும்ரா இருக்காரு, ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இட் இஸ் வெரி டஃப் ஹவ் தே ஆப்ரேட். தே மேட்ச் அப்ஸ் ஆல்சோ நாட் ஹேவிங் கிரேட் அங்க இதை பொறுத்த வரையும். ஜடேஜாவும் வில் டேக் டைம். ஸோ அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரையும். So anything else to add on? இல்ல இதை தவிர அவங்க வந்துட்டு they also have பிரிஜேஷ் சர்மா. அவர் ஃபர்ஸ்ட் கேம் ஆடிட்டு செகண்ட் கேம் வந்து துஷார் தேஷ்பாண்டே ஆடினாரு. ஃபர்ஸ்ட் கேம்ல ஒரு 3 overs 17 runs ஐ திங்க் செம்மையா போட்டிருந்தாரு.
ஸோ அண்ட் அவர் ஆல்சோ ஹேவ் விக்னேஷ் புத்தூர் as well as a spinning option. ஸோ அவங்களுக்கு their team looks ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் கேம் ப்ரிவியூலயே நம்ம இப்போ பார்த்துருந்தோம், தேர் வெல் ரவுண்டடா இருக்கு அவங்க டீம். ஸோ கரெக்டா ஸோ அண்ட் அவங்க ஹோம்ல வேற ஆடுறாங்க. ஸோ வில் சி ஹவு தே கம் அவுட். அண்ட் இந்த ரெண்டு பேரும் வைபவ் ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஒரு செகண்ட் ஃபீல்டில் ஆடுற மாதிரி தான் இருக்கு. டெஸ்ட் பிளேயர் மாதிரி அவரு இஸ் பிளேயிங் செகண்ட் ஃபீல்டு மாதிரி தான் இருக்கு. இந்த சின்ன பையன் வந்துட்டு அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஐ திங்க் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இஸ் நவ் எலிஜிபிள் டு பிளே ஃபார் சீனியர் மென்ஸ் டீம். ஸோ இஸ் பிகமிங் இப்பதான் அவர் இஸ் பிகம் எலிஜிபிள் இதா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பார்க்கலாம். அவர் வந்துட்டு அகேன்ஸ்ட் பும்ரா ஃபேஸ் பண்ண போறாரு. பார்க்கலாம். அவர் வந்து பிகாஸ் அவர் ஆர்ச்சர் எல்லாம் நெட்ஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் தட் இஸ் நாட் ஃபேசிங் டாப் கிளாஸ் bowling. அந்த ஃபேஸ் பண்ணது இல்லைன்னு இல்லை, இஸ் ஃபேசிங் திஸ் ஒன்லி தட் ஒரு அந்த ஆக்ஷன் ஃபேஸ் பண்றது வந்து வில் சி வாட் இஸ் தட். பட் எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. ஸோ வைபவ் சூரியவன்ஷி வந்து என்னன்னா இஃப் இ செட் அவ்வளவுதான், செட் ஆன் ஃபயர் அந்த மாதிரி இருக்கு. ஒரு இதுவுமே அதாவது மேட்ச் அப்படியே முடிச்சிருவாரு அந்த மாதிரி இருக்கு. அவரோட கேம் ஒன் மேன் ஷோவா முடிச்சு விட்டுருக்காரு. நம்ம பார்த்தோம் ஒரு கண் அசைக்கிற நேரத்துல டக்குன்னு வந்து ஒரு அந்த டயத்துல தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஸ்லோயிங் டவுன் த திங்ஸ். இஃப் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் வெல் யூ ஷுட் ஹேவ் அந்த ஒரு இது இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். அது வந்து ரொம்ப கீ ஆஸ்பெக்ட் ஆக்சுவலா கேமை பொறுத்த வரையும். பார்ப்போம் எப்படி இது ஆகுன்னு. நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாமா? ஆமா. ஸோ ஐவ் சீன் இவ்வளோ ராஜஸ்தான் பத்தி பேசிட்டேன். இட்ஸ் ஆல் கமிங் பேக் ஃப்ரம் த ப்ரெடிக்ட். ஐ வாண்ட் டு சே தட் ராஜஸ்தான் ஆர் கோயிங் டு வின் திஸ் கேம். ராஜஸ்தான் ராயல்ஸ், என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் கோயிங் டு வின் திஸ் கேம். பார்ப்போம். ஆப்வியஸா நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான், மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட். பட் அகைன் ஐ ஃபீல் வந்து மும்பை ஹேவ் எ சான்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட பேட்டிங் வந்து நல்லா இருக்கு. ரோஹித் சர்மா கெட்டிங் தி ஆரஞ்ச் கேப்லாம் வந்து குட் டு see that. பார்ப்போம். பிளேயர் டு லுக் அவுட் ஃபார் ரெண்டு டீம்ல இருந்து ஒன்னு மை பிளேயர் டு லுக் அவுட் ஃபார் வந்துட்டு இட்ஸ் ஐ ஃபீல் இட்ஸ் கோயிங் டு பி ஆண்ட்ரே பர்கர். ஏன்னா அவரு அந்த பால் கமிங் இன் அண்ட் இஃப் ஹி கெட்ஸ் ஒரு ஸ்கை ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் அவர் எடுத்தாருன்னா தென் ஹி இஸ் கோயிங் டு பி கிரிட்டிக்கல். என்னோட மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ஆண்ட்ரே பர்கர். மும்பை இந்தியன்ஸ்ல வந்துட்டு திலக் வந்துட்டு இப்போ வரைக்கும் பண்ணல. ஸோ ஐ கோ ஃபார் திலக். திலக் வந்துட்டு வில் பி த பிளேயர் டு லுக் அவுட் ஃபார் மீ மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து. ஒன்னொரு சொல்லு பவுலர் இதுல பவுலிங்ல பவுலர் சொல்ல நான் பும்ரா சொல்ல விரும்பல பிகாஸ் இஸ் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். எனக்கு தெரியல பிகாஸ் ஷர்துல் டாக்கூர் சூப்பரா போட்டிருந்தாரு. ஸோ ஐ கோ வித் ஷர்துல் டாக்கூர். அவரோட அந்த ஹார்ட் லென்த் வித்வுட் லீவிங் எனி இது ஒரு இது கூட வித்து கூட கொடுக்காம போடுறது வந்து ஷர்துல் டாக்கூர் போட்டிருந்தாரு. ஸோ ஐ கோ வித் ஷர்துல் டாக்கூர். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டர் ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டர் வந்துட்டு நான் வந்து ஜெய்ஸ்வால் நான் சொல்றேன் பிகாஸ் அவர் வந்துட்டு இஸ் பிளேயிங் த செகண்ட் ஃபீல்ட் ரோல். பட் ஐ கோ வித் ஜெய்ஸ்வால். ஓகே. ஸோ என்னை பொறுத்தவரையும் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரையும் பும்ரா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இல் பி த பிளேயர் ஆஃப் த மேட்ச் கூட சான்சஸ் இருக்கு. பவுலிங் வைஸ்ல பொறுத்தவரையும் பேட்டிங் வந்து ஐ எம் பேக்கிங் ரியான் ரிக்கல்டன் பொறுத்தவரையும். ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தவரையும் ஐ எம் திங்கிங் டு இவர் ரியான் பராக், அவரோட கேப்டன், அவரோட ஹோம் கிரவுண்டு. ஸோ ரியான் பராக் நான் பார்க்குறேன். அண்ட் பவுலிங் வைஸ்ல வந்து ஐ எம் ஃபீலிங் தட் இவர் சந்தீப் சர்மா. கிரேட். ஆனால் சம கேமா இருக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி பிகாஸ் இந்த மாதிரி ராஜஸ்தான் மும்பை எல்லாம் வந்துட்டு the way that இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்னால வந்துட்டு இட்ஸ் ஓகே. பட் ஆனால் அதர்வைஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லுக்ட் அவுட் கேம். ஸோ இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். கரெக்ட். ஸோ ஓப் அந்த ரெயின் எஃபெக்டட் இருக்குது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஃபுல் கேமா வரப்போதா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் ரெயின் ஷார்டன் கேம். ஐ ஃபீல் மும்பை ஹஸ் அ வெரி குட் அட்வான்டேஜ். லெட்ஸ் சி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் இது பண்ணுங்க. மும்பை ஜெயிப்பாங்களா, ஆர்ஆர் ஜெயிப்பாங்களா, ஓவர் த பிளேயர்ஸ் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆல் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட்.